அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப், ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் இவர்களுக்கிடையே நேரடி விவாதம் ABC ஊடகத்தால நடத்தப்பட்டிருக்குது. இது முதற்கட்ட விவாதம் தான். இரண்டாவது கட்ட விவாதம் அக்டோபர் மாதம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்குது. பூகம்பம், சுனாமி, ஏன் போரே வந்தா கூட அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைமுறை மாறவே மாறாது. நவம்பர் மாதம் முதல் திங்கட்கிழமைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றுதான் அதிபர் தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நடைமுறை. இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் ஆகிய இருவருமே சார்ந்திருக்கும் கட்சிகளான குடியரசுக் கட்சியும் சரி, ஜனநாயக கட்சியும் சரி, ஒரே கொள்கையை தான் வச்சிருக்கிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே உலகிலேயே அமைதியே இருக்காது. காரணம், ஆயுத வியாபாரிகளுடைய லாபி அவ்வளவு வலிமை வாய்ந்தது. இதை தவிர யூத லாபி, கார்பரேட்களுடைய லாபி, மெடிக்கல் லாபின்னு வரிசை கட்டி இந்த கட்சிகளை ஆட்டி படைக்கிறாங்க. இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்ல கூட சென்ட்ரிக் பார்ட்டி அப்படிங்கிற பெயர்லயோ அல்லது லிபரல் பார்ட்டி அப்படிங்கிற பெயர்லயோ, அப்படியும் இல்லைன்னா சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படிங்கிற பெயர்லயோ மூணாவதா ஒரு கட்சி இருக்கும். பல நேரங்கள்ல அந்தந்த நாடுகள்ல ஆட்சியை தீர்மானிக்கும் சாத்தியக்கூறுகளா கூட இந்த கட்சிகள் இருந்திருக்கு. ஆனா அமெரிக்காவில குடியரசுக் கட்சி அல்லது ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளை விட்டா மக்களுக்கு வேற சாய்ஸே இல்ல அப்படிங்கிற நிலைமையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. மாற்றத்தை யாராவது விரும்பினா இந்த இரு கட்சிகளுடைய ஆட்கள் தான் மாறி மாறி தேர்வு செய்யணும். இதுல அதிபர் வேட்பாளராக போட்டியிடுறவங்க தாமாக முன் வந்து போட்டியிடுறதுல லாபிக்களால உருவாக்கப்படும் தலைவர்களே போட்டியிடுறாங்க. அதனால ஒரு கட்டத்தை போட்டுட்டு அதற்கு தான் ஜனநாயகம் ஆட்டத்தை நடத்துறாங்க. இதுல வேலை தாண்டும் வெள்ளாடுகள் பலியாக்கப்படும். இந்த நிலையில கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் நடத்திய விவாதத்தை பார்த்து இது ஏதோ ஒரு சித்தாந்தங்களுக்கிடையே நடக்கக்கூடிய போராட்டம்னோ அல்லது இருவேறு கொள்கைகளுக்கிடையே நடைபெறும் போராட்டம்னோ, அப்படி இல்லைன்னா மக்கள் பிரச்சனைகளுக்காக நடக்கக்கூடிய போராட்டம்னோ சித்தரித்தா அது மக்களை ஏமாற்ற நடத்தப்படும் நாடகம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். உலக நாடுகளை சுரண்டி அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த இரண்டு பேர்ல யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு மக்கள் கிட்டேயே கேட்டு முடிவு செய்யறது தான் அமெரிக்க அதிபர் தேர்தல். இதுல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் உலக நாடுகளின் சுதந்திரம், மனித உரிமை போன்றவற்றை எல்லாம் அமெரிக்கா நலன் சார்ந்தே வரையறுப்பார்கள். ஆனா கருப்பினம், வெள்ளை இனம், கலப்பினம், வம்சாவளி, தனிப்பட்ட முறையில பந்தா காட்டும் திறமை ஆகியவற்றை பயன்படுத்தி வெற்றி பெற நினைப்பார்கள். அமெரிக்க ஊடகங்களும் இதனை கண்டுக்கிறது இல்ல. அதே போல மக்களையும் அதுல இருந்து திசை திருப்புறாங்க. அமெரிக்க மக்கள் மட்டுமில்ல, 42 லட்சம் இந்தியர்கள் வசிக்கும் அமெரிக்காவில வசிக்கும் நிலையில 6.5% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையும் தெரிவிக்குது. 2020 அமெரிக்காவில 65 வயதிற்குட்பட்ட தனி நபருடைய ஆண்டு வருமானம் $12,760 அமெரிக்க டாலர், அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு சுமார் $35 குறைவாக இருக்கும்னா அவர் வறுமையானவர் அப்படின்னு வரையறுக்கப்படுது. 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் கொண்ட குடும்பத்தின் வருவாய் ஆண்டுக்கு $26,200 அமெரிக்க டாலருக்கு குறைவாகவோ அல்லது ஒரு நாளைக்கு சுமார் $72 குறைவாகவோ இருந்தா அது வறுமையான குடும்பமா வரையறுக்கப்படுது. அமெரிக்காவில முன்னெல்லாம் 19% இருந்த இந்த குழந்தை வறுமை தற்போது 20.7% அதிகரிச்சிருக்குது. வறுமையின் காரணமா உழைக்கும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. 7 அமெரிக்கர்கள்ல ஒருவர் வறுமையில கஷ்டப்படுவதா புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. இதையெல்லாம் பத்தி கமலா ஹாரிஸோ இல்ல ட்ரம்போ விவாதித்தார்களா அப்படின்னா இல்ல. அமெரிக்க ஊடகங்களும் வேட்பாளர்களுடைய ஸ்டைல், ஆடைகள், மேனரிசங்கள், கோபப்படுறாங்களா இல்லையா இதெல்லாம் ஆராய்ச்சியில இறங்குறாங்களே தவிர மக்களுடைய கவனத்தை திசை திருப்பிடுறாங்க. மக்களுடைய ஏழ்மை, பாகுபாடு, உலக நாடுகளுடைய இறையாண்மை, சுதந்திரம், மனித உரிமை இதெல்லாம் பாதிக்கப்படுவதை கண்டு கோபப்படுறாங்களே சிறந்த தலைவன். ஆனா ஏகாபத்திய கொள்கைக்கு சேவை செய்யறதுல சிறந்தவர் யார் அப்படிங்கிற நேருக்கு நேர் ஒருவருக்கொருவர் ஆவேசப்படும் கோபத்தை போலி நாடகம் தான் சொல்ல முடியும். ஆனா வேட்பாளர்களுடைய மனநிலை, சிந்திக்கும் பாங்கு போன்ற அனைத்தையுமே அக்கு வேறா ஆணி வேறா CIA அறிந்து வச்சிருக்கும். இப்ப கூட கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் விவாதத்தின் சாராம்சங்களை விட கமலா ஹாரிஸ் அணிந்திருந்த தோடல் ஆடியோ வசதி இருந்தது, ட்ரம்ப் ஆவேசம் அடைகிறார், கமலா ஹாரிஸ் தரவுகள்ல சில பொய்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் விவாதிக்கிறாங்களே தவிர
அமெரிக்காவில சாலையோரத்துல வாழும் மக்களுடைய நிலை, அதுல பெரும்பாலானோர் கருப்பின மக்களாகவே இருக்கும் அவலம், அவர்களுடைய பெரும்பாலான போதை கடுமையாக இருக்கும் கொடூரம், இது போன்றவற்றை யாருமே விவாதிக்கல.